அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தலைமை கழகத்தில் மாவட்ட கழக செயலாளர்களுடைய ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு வந்து பங்கேற்ற அனைத்து மாவட்ட கழக செயலாளர்களுக்கும் கேப்டன் சார்பாகவும் தலைமை கழகத்தின் சார்பாகவும் எங்கள் வாழ்த்துக்களை பாராட்டுகளை நாங்கள் தெரிவிச்சிருக்கோம். இந்த ஆலோசனை கூட்டத்தில் எங்களோடு வந்து பங்கேற்றிருக்கும் எங்களுடைய பத்திரிகை சகோதரர்களுக்குமே தேமுதிக சார்பாக எங்களுடைய வணக்கங்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இல்லை, இது வந்து மிகவும் குனிவான ஒரு விஷயமாக நான் பார்க்குறேங்க. ஒரு சிறு பள்ளி மாணவியில் இருந்து கர்ப்பிணி பெண்களில் இருந்து வயதான மூதாட்டி வரைக்கும் தொடர்ந்து தமிழ்நாட்டில் இது மாதிரி பாலியல் வன்கொடுமைகள் நடந்து கொண்டிருப்பது நமக்கு மிகப்பெரிய ஒரு தலைகுனிவாக நான் பார்க்குறேன். அந்த பெண்களை பாதுகாக்க வேண்டிய உடன் இருப்பவர்கள் என்ன செய்கிறாங்க, காவல்துறை இது என்ன செய்யுது, ஆட்சியாளர்கள் இது என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க என்ற கேள்வி வருகிறது. உறுதியாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரியே முதலமைச்சர் பல வாட்டி சொல்கிறார், யாராவது பின்தொடர்ந்தால் 5 ஆண்டு காலம் தண்டனை வழங்கப்படும் சொல்கிறார். அதே மாதிரி பாலியல் வன்கொடுமை செய்தால் போக்சோ சட்டத்தில் கட்டாயம் தண்டனை கொடுப்போம் சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி என்ன நீங்கள் அறிவித்தாலும் இது போன்ற நிகழ்வுகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருப்பது உண்மையிலேயே வேதனைக்குரியது, கண்டனத்துக்குரியது. முதல்வர் அவர்கள் வெறுமனே சொல்வது இல்லாமல் இது போன்ற செயல்களில் ஈடுபடுபவர்கள் யாராக இருந்தாலும் உடனடியாக போக்சோ சட்டத்திலே கைது செய்யணும். அதைவிட மிக கொடூரமாக பாலியல் பண்ணுறவங்கள நிச்சயமாக தூக்கு தண்டனை தரணும். அப்போ தான் இதுக்கு ஒரு நிரந்தரமாக ஒரு முற்றுப்புள்ளி வருமே ஒழிய, இல்லை என்றால் இந்த நிகழ்வுகள் இது தொடர்கரதியாக தான் இருக்கும். நீங்களும் கேள்வி கேட்டிருப்பீங்க, நாங்களும் பதில் சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். இதுக்கு மொத்த காரணம் ரூட் காஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தா கஞ்சா, மது, இதுதான் போதை கலாச்சாரமாக இன்றைக்கி தமிழ்நாடு மாறினதுனால தான் இன்றைக்கி இது மாதிரி பாலியல் வன்கொடுமைகள் அதிகமாக நடந்துக்கிட்டு இருக்கு. மாணவிகள் முதல் கொண்டு யாருக்கும் பாதுகாப்பு இல்லை. பாதுகாப்பு தர வேண்டிய ஆசிரியர்களே அவர்களை வந்து பாலியல் வன்கொடுமை செய்வது நிச்சயமாக கண்டனத்துக்குரியது. வேலியே பயிரை மேய்கின்ற கதையை நாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது நிச்சயமாக இது தடுக்கப்படணும் என்பது எங்களுடைய கருத்து. அமெரிக்காவிலிருந்து வந்து உரிமை பெறாமல் தங்குறவங்கள வந்து அவங்கவுங்க நாட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. அதில் கைகளையும் கால்களையும் சங்கிலியால் கட்டப்பட்டு பிணை கைதிகள் மாதிரி அனுப்பியிருக்காங்க. அதில் இந்தியர்களும் இருக்காங்க என்பது உண்மையிலேயே மனசுக்கு வேதனையான ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன். இன்றைக்கி அமெரிக்கா ஒரு வல்லரசு நாடாக இருக்குன்னா அதுக்கு மிகப்பெரிய பங்கு இந்தியர்களால் அப்படிங்கிறத நான் கேப்டன் கூட அவருக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக போய் 1 வருஷம் அமெரிக்காவில் இருந்தப்போ நான் கண்கூடாக பார்த்தேன். இன்றைக்கி ஹை போஸ்ட்டில் இருக்கிறவங்க எல்லாமே நம்ம இந்தியர்கள். அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் ஓகே, இன்றைக்கி பாஸ்போர்ட் எக்ஸ்பைரி ஆயிடுச்சு, உங்கள் நாட்டில் இருக்காங்கன்னா அவங்கள பிடிச்சி கௌரவம் அனுப்பி வைங்க. அது என்ன கையிலையும் கால்லையும் வந்து சங்கிலியை கட்டி அனுப்புறது? அதனால் இது வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். உறுதியாக தேமுதிக சார்பாக நம்மளுடைய பாரத பிரதமர் அவர்களுக்கும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களுக்கும் நிச்சயமாக நாங்கள் கடிதமை தேமுதிக சார்பாக எங்கள் கண்டனத்தை நாங்கள் தெரிவிப்போம் என்பதை தெரிவித்துக்கொள்வோம். பல முறை அதுக்கான அறிக்கை கொடுத்தாச்சு. நாங்கள் ஞானசேகரன் அவர்கள் அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு மாணவி பாலியல் பலாத்காரத்தில் இன்றைக்கி வந்து போக்சோ சட்டத்தில் அவர் வந்து குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருக்கார். ஆனாலும் இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு துணையாக இருந்த சார் அப்படின்றவர் யார் என்பது யாருக்குமே இன்னும் தெரியல. அதனால் அந்த சார் யார் அப்படின்றத மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டியது இந்த அரசினுடைய வேலை. அது எவ்வளோ பெரிய அரசியல் பின்புலம் இருப்பவராக இருந்தாலும், உங்களுக்கு வேண்டியவராகவே இருந்தாலும், இந்த அரசின் கடமை அந்த சார் யார் என்பதை மக்களுக்கு தெரியப்படுத்தணும் என்பதை இந்த ப்ரெஸ் மீட் மூலம் மீண்டும் நாங்கள் அதை வலியுறுத்தும். ஆளுநருக்கும் ஆட்சியாளர்களுக்கும் தொடர்ந்து வந்து பிரச்சனை பல வருஷமாக இது நடந்துக்கிட்டு இருக்கு. நாமும் எல்லோரும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அன்றைக்கி அவர் கோச்சிக்கிட்டு வெளியே போகிறது, மறுபடியும் இவங்க போய் அவங்க டீ பார்ட்டியில் கலந்துக்கிறது, மறுபடியும் அடுத்த வாட்டி கூப்பிட்றது, இது தொடர்கதையாக போயிட்டுருக்குங்க. ஒரு ஆளுநரும் ஆட்சியாளரும் கணவன் மனைவி போல நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இருந்தால் தான் இந்த நாட்டுக்கு நல்லது, மக்களுக்கு நல்லது.
அதை விட்டுட்டு தங்களுடைய பர்சனல் ஈகோவோ தங்களுடைய பர்சனல் மோட்டிவேஷனோட செயல்பட்டால் அது நிச்சயமாக நாட்டுக்கும் மக்களுக்கு தான் அது பாதிப்பை தரும். அதனால் 2 பேருமே அதை புரிந்து கொண்டு அவங்கவுங்களுக்கு ஒரு அதிகாரம் இருக்குது, அவங்கவுங்களுக்கு ஒரு உரிமை இருக்குது, நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கோடு நடத்தி நாட்டுக்கு மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். திருப்பரங்குன்றத்தில் இஸ்லாமியர்கள் சென்று பிரியாணி சாப்பிட்டதாக இப்போ ஒரு 20-30 நாளாக ஒரு சர்ச்சை ஓடிட்டுருக்கு. இப்போது ஒரு 2 நாட்களுக்கு முன்பு திருப்பரங்குன்றத்தில் பெரிய வகையில் இன்றைக்கி இந்துக்கள் ஒன்று கூடி எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கு அரசு அனுமதி வழங்கலை, அது மீறி தான் நடத்தியிருக்காங்க. ஒரே ஒரு விஷயந்தான் நான் சொல்கிறேன், கேப்டனை பொறுத்த வரைக்கும் தேமுதிக பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்ட கட்சி தான் தேமுதிக. இங்கே எல்லா கட்சிக்கும் இங்கே எல்லா மதத்துக்கும் நாங்கள் மரியாதை தருவோம், எல்லா ஜாதிக்கும் நாங்கள் மரியாதை தருவோம். இப்போது திருப்பரங்குன்றம் அப்படிங்கிறது அறுபடை வீட்டில் முதல் வீடு. இன்றைக்கி நேற்று வந்துச்சு திருப்பரங்குன்றம் கோவில். எத்தனை ஆண்டு காலமாக பாரம்பரியமாக இருக்கின்ற ஒரு கோவில், இத்தனை வருஷம் இல்லாத ஒரு புது பிரச்சனை ஏன் இப்போ மட்டும் வருது? அப்போ இதுக்கு பின்னாடி என்ன நடக்குது? எப்பெல்லாம் திமுக ஆட்சிக்கு வருதோ அப்பெல்லாம் மதத்தை தூண்டி ஜாதியை தூண்டி ஒரு அரசியல் செய்வதாக மக்கள்கிட்ட ஒரு கருத்து இருக்கிறது என்பதை யாரும் மறுத்துட முடியாது. இத்தனை வருஷம் திருப்பரங்குன்றத்தில் இல்லாத ஒரு பிரச்சனை புதுசாக இப்போ ஏன் வருது? அப்போ எலெக்ஷனுக்கு இன்னும் 1 வருஷம் இருக்குதுன்றதுனால இந்த பிரச்சனையை கையில் எடுக்கிறாங்களா அப்படின்ற கேள்வி மக்கள் கேள்வியாக நான் இதை கேட்குறேன். இன்றைக்கி ஒட்டுமொத்த மக்கள் சந்தேகப்படுறாங்க. இதுக்கு பின்னாடி அரசியல் தான் இருக்கே ஒழிய வேறு எந்த ரீசனுமே கிடையாது. ஏன்னா பிரியாணி அங்கே தான் போய் அவங்க பிரியாணி உண்மையிலேயே அங்கே போய் சாப்பிட்டாங்களா இல்லையா என்பது கூட இன்னும் யாருக்கும் தெரியல. அப்போ பிரியாணி சாப்பிடணுன்னு அது என்ன 5 ஸ்டார் ஹோட்டலாக மலை மேலே ஒரு பாறையில் போய் உட்காந்து சாப்பிடணுமா? அது ஒரு கேள்வி. அதனால் நிச்சயமாக எல்லா மதத்துக்கும் அவங்கவுங்க மதத்தை சேர்ந்தவர்கள் உணர்வோடு தான் இருக்காங்க. அதனால் எந்த மதத்தையும் இன்னொரு மதம் தவறாக பேசுவதோ தவறாக சித்தரிப்பதோ அவங்க உணர்வை இழிவுபடுத்துவதோ நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. இதை வைத்து அரசியல் செய்யணும்னு யாராவது நினச்சா இதற்கான விளைவுகளை அவங்க சந்திக்க வேண்டி வரும் என்பதை நான் உறுதியாக சொல்கிறேன். ஒவ்வொருத்தர் ஒரு கருத்து சொல்கிறாங்க. இன்றைக்கி அதன் பின்பலம் என்ன? திருப்பரங்குன்றம் இன்றைக்கி தான் வந்துச்சு அந்த கோவில். எவ்வளோ வருஷமாக இருக்குல்ல, ஏன் இவ்வளோ வருஷம் அந்த பிரச்சனை இல்லை? ஏன் புதுசாக அந்த பிரச்சனை வருது? ஒவ்வொருத்தர் ஒரு கருத்து சொல்லலாம். இந்துக்கள் தான் தூண்டி விட்றாங்க, இஸ்லாமியர்கள் தான் தூண்டி விட்றாங்கன்னு ஒவ்வொருத்தர் அவங்கவுங்க கருத்து சொல்லலாம். அவங்க சொல்கிற கருத்துக்களை நான் பதில் சொல்ல முடியாது. தேமுதிகவின் நிலைப்பாடு எங்கள் கருத்தை தான் நான் சொல்கிறேன். இத்தனை ஆண்டு காலம் இல்லாத ஒரு புது பிரச்சனை ஏன் வருது? இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க? யார் அந்த சார்ன்ற மாதிரி பிரியாணிக்கு பின்னாடி இருப்பவர் யார், இந்த பிரச்சனைக்கு பின்னாடி இருப்பவர் யார் என்பதை கட்டாயம் காவல்துறையும் இந்த ஆட்சியாளரும் கண்டுபிடிக்கணும். இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும். முளைக்கும் போதே அதை நம்ம சரி செய்தால் தான் இந்த பிரச்சனை பெருசாக வராமல் தடுக்க முடியும். இங்கே எந்த மதமோ ஜாதியோ பிரிஞ்சு யாரும் வாழலையே, எல்லாரும் ஒற்றுமையாக தானே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இந்த தமிழ்நாட்டில். ஏன் இப்போ புதுசாக பிரச்சனை கொண்டு வராங்க? அதனால் இது கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். அவங்கவுங்க ஒரு கருத்துக்கு நாம் பதில் சொல்ல முடியாது. ஆனால் இது உண்மையிலே உடனடியாக தடுக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்பதை உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன். பட்ஜெட் அறிவித்த கொஞ்ச நேரத்திலே தேமுதிகவினுடைய அறிக்கையை நாங்கள் வெளியிட்டுட்டோம். அதில் நாங்கள் தெளிவாக சொல்லியிருக்கோம். அதில் வரவேற்கக்கூடிய அம்சங்களும் நிறைய இருக்குது, நம்ம வரவேற்கவே முடியாத அம்சங்களும் இருக்குது. ரெண்டும் கலந்து தான் இருக்குது. அதில் நம்ம நம்பர் 1 அதில் பாராட்டக்கூடிய ஒரு விஷயம்னா 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் டேக்ஸ் கிடையாது, டேக்ஸ் ஃப்ரீ அப்படின்னு அறிவித்ததை உண்மையிலேயே நாம் வரவேற்கிறோம் அப்படின்றத நாங்கள் சொல்லியிருக்கோம். அதே மாதிரி இன்றைக்கி பல்வேறு விஷயங்களை நம்ம அதில் நம்மளுடைய அறிக்கையிலே நீங்கள் பார்க்கலாம். எதெல்லாம் நாம் எதிர்க்கிறோம் அப்படின்னா, இன்றைக்கி ஜிஎஸ்டி அப்படின்ற ஒரு இருக்கிறதுனால சிறு குறு வியாபாரிகள் இன்றைக்கி எஸ்பெஷலி கோயம்புத்தூர் திருப்பூர் ஜவுளிகள் இருக்கிற இடம் வியாபார பெருமக்கள் பெருசாக பாதிக்கிறாங்க. அந்த ஜிஎஸ்டியை குறைக்கணும் என்று பலமுறை நம்ம சொன்னோம். அதுக்கான அறிவிப்பு கிடையாது. தமிழ்நாடு என்பது விவசாயிகள் பூமி. இது நதிகள் இணைப்புக்கு எந்த ஒரு அறிவிப்பும் அதில் இல்லை. இன்றைக்கி தமிழ்நாடு தான் அதிகமாக விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க மழை வெள்ளத்தால். அவங்களுக்குரிய நிவாரண நிதியோ உதவியோ இந்த பட்ஜெட்டில் அறிவிக்கலை. ஏன்னா பெங்சல் புயல் ஒன்று, இப்போ வந்த மழை வெள்ளத்தில் ஒட்டுமொத்த விவசாயம் அழிந்து விவசாயிகள் வாழ்க்கை கேள்விக்குறியாயிருக்கு.
நான் கூட மயிலாடுதுறைக்கு நேரடியாக சென்று அந்த விவசாயிகளை சந்தித்து அவங்க இன்னலில் துயரில் பங்கேற்றோம். அன்றைக்கி நான் பார்த்தேன், லட்சக்கணக்கான ஏக்கர் பயிர் மூழ்கி போயிருக்கு. அப்போ இதை செய்ய வேண்டியது யார்? மத்திய மாநில அரசுகள் 2 பேருக்குமே அந்த கடமை இருக்குது. மாநில அரசு எல்லாத்தையும் மத்திய அரசு மேலே பொறுப்பு சொல்லிட்டு இவங்க நம்ம தப்பிக்கிறோம்னு நினைக்க முடியாது. வாக்களித்தவர்கள் தமிழக மக்கள். இதில் தமிழ்நாட்டுக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் இருக்குது. மத்திய அரசும் 2 பேரும் இணைந்து உரிய நிவாரண நிதியை உடனடியாக விவசாய பெருமக்களுக்கு தரணும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது அறிவிக்கலை. அது மட்டும் கிடையாது. இன்றைக்கி விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்தவோ, ஒவ்வொரு மாவட்டத்திற்கு தொழிற்சாலைகளை கொண்டு வந்து வேலைவாய்ப்பை உருவாக்கவோ எந்த அறிவிப்புகளும் இல்லை என்பது பல்வேறு விஷயத்தில் நாம் நம்மளுடைய கண்டனங்களையும் தெரிவிச்சிருக்கோம். பல்வேறு விஷயங்களுக்கு வரவேற்பையும் தெரிவிச்சிருக்கோம். எதுக்கு எடுத்தாலும் எங்களுக்கு நிதி கொடுக்கலன்னு சொல்லிட்டு எல்லா பொறுப்பையும் மத்திய அரசு மேலே போட்டுட்டு நம்ம தமிழக அரசு, நமது முதல்வர் நமக்கு என்னன்னு உட்கார முடியாது. உங்களுக்கு கடமை இருக்குது, உங்களுக்கு பொறுப்பு இருக்குது. உங்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சது தமிழக மக்கள், மத்திய அரசு கிடையாது. அப்போது இந்த அரசுக்கு கடமை இருக்குது. இப்போ மற்றதுக்கெல்லாம் நீங்கள் நிதி ஒதுக்குறவங்க இன்றைக்கி ஏன் விவசாயிகளுக்கு நிவாரண உதவி வழங்குவதற்கு நிதி இல்லைன்னு சொல்கிறீங்க? இதுவே இந்த அரசு ஒரு தோல்வி அரசு என்பதற்கான அடையாளம் தான். இன்றைக்கி இந்தியாவிலேயே அதிகமாக கடன் வாங்கிய மாநிலம் தமிழக அரசு. இதை நான் தலைகுனிவோடு தான் பதிய வைக்கிறேன். அதிகமாக இன்றைக்கி கடனில் இன்றைக்கி தமிழ்நாடு அரசு தான் இருக்குது. இவ்வளோ கடன் வாங்குறீங்க. டாஸ்மாக் வருமானம், கனிம வள கொள்ளை, லஞ்சம், ஊழல், இதிலெல்லாம் இருந்து வர நிதியெல்லாம் எங்கே போகுது? ஏன் இத்தனை ஆண்டு காலம் நிர்வாகம் செஞ்சவங்க எவ்வளோ பேர் இருந்தவங்க அப்போல்லாம் செய்யலையா? இப்போ எதுக்கு எடுத்தாலும் எதுக்கு மத்திய அரசை நீங்கள் சொல்கிறீங்க? மத்திய அரசு தரணும், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அவங்களே நம்ம டிபெண்ட் பண்ணி வாழக்கூடாதுன்றதான் நான் சொல்கிறேன். நம்ம மக்களுக்கு, நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா நம்ம தான் முன்னாடி போய் நிற்கணும். இன்றைக்கி பொங்கலுக்கு கூட இன்றைக்கி பல்வேறு ஆண்டுகளாக எவ்வளோ வருஷமாக கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க 1000 ரூபாய் தொகை. இன்றைக்கி இந்த வாட்டி பொங்கல் தொகை கூட கொடுக்கல. 1 கிலோ அரிசி 1 கிலோ சர்க்கரையோடு முடிச்சிட்டாங்க. கேட்டால் நிதி இல்லைங்கிறாங்க. அப்போ எங்கே போகுது நிதியெல்லாம் அப்படின்ற கேள்வி மக்கள் கேள்வியாக நான் கேட்குறேங்க. இது வெறும் சாக்கு போக்கு சொல்லி தப்பிக்கிற வேலை தானே ஒழிய இது எந்த மக்களும் நம்பவில்லை என்பதை சொல்கிறேன். பெரியாரை பற்றி நான் பல்வேறு இடத்துல பல்வேறு ப்ரெஸ் மீட்டில் என்னுடைய பதிலை சொல்லிட்டேன். இருந்தாலும் நீங்கள் கேட்குறீங்க, மறுபடியும் நான் சொல்கிறேன். வாழ்ந்து மறைந்த எந்த தலைவரை பற்றியும் அவதூறாக பேசுவதற்கு இங்கே யாருக்கும் அதிகாரமும் இல்லை, உரிமையும் கிடையாது. அவங்க வாழ்ந்துட்டாங்க, மறைஞ்சிட்டாங்க, அவங்க சரித்திரத்தை நிரூபிச்சுட்டு போயிட்டாங்க. இப்போ எதுக்கு அவங்கள பற்றி பேசுகிறீங்க? இன்றைக்கி உயிரோடு இருக்கிற தலைவர்களை பற்றி, இப்போ நடக்கிற நிர்வாகத்தை பற்றி பேசுங்க. பெரியார் மறைந்து எவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு, அண்ணா அவர்கள் மறைந்து எவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு, எம்ஜிஆர் அவர்கள் மறைந்து பல ஆண்டு காலம் ஆயிடுச்சு, ஜெயலலிதா அம்மையார் மறைந்து பல்வேறு ஆண்டுகள் ஆயிடுச்சு. அப்போ வாழ்ந்து சரித்திரம் படைத்து மறைந்த தலைவர்களை பற்றி பேச இனி யாருக்குமே எந்த தார்மீக உரிமையும் கிடையாது. முடிஞ்சால் உங்களால் என்ன நல்லது மக்களுக்கு செய்ய முடியும்னு அதை சொல்லுங்கள். மறைந்தவர்களை பற்றி ஏன் அவதூறு பேசுகிறீங்க? அதை நிச்சயமாக தேமுதிக சார்பாக என்னுடைய கண்டனங்களை நான் பல்வேறு இடத்துல சொல்லிட்டேன். அதையே நான் திருப்ப சொல்கிறேன். ஜாதின்றது நம்ம இந்தியாவிலேயே இன்றைக்கி பார்த்தோம்னா உலக நாடில் எங்கேயுமே இல்லாத ஒரு விஷயம் நம்ம இந்தியாவில் இருக்குது. இங்கே பல்வேறு மதம், பல்வேறு ஜாதி, பல்வேறு இனத்தவர்கள் இணைந்தது தான் இந்தியா. அப்படி இருக்கும் பொழுது நாம் இந்தியா என்ற ஒரு உணர்வோடு தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இது எல்லாமே இந்த ஜாதி வாரி கணக்கெடுப்பு, ஜாதியை வச்சு பிரிக்கிறது, ஜாதியை வச்சு யாரெல்லாம் அதிக ஜாதி இருக்காங்கன்னு வாக்கெடுப்பு எடுக்கணுன்றது, இது பின்னாடி என்ன இருக்குதுன்னு நம்ம பார்த்தா அரசியல் தான் இருக்குது. இதனால் அந்த ஜாதிக்கு ஏதாவது ஒரு ப்ளஸ் இருக்குமான்னு யோசித்து பார்த்தா கேள்விக்குறி தான். அப்படி பார்த்தா வரப்போகின்ற அடுத்த தேர்தலுக்கான வியூகம் தான் இது. அதனால் நிச்சயமாக வெறும் ஜாதி மதத்தை வைத்து அரசியல் செய்வது இனி வருங்காலங்களில் ஈடுபடாது என்பது எங்களுடைய கருத்து. இது விஜய்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வியை தேமுதிக தலைமை அலுவலகத்தில் கேட்டிங்கன்னா எப்படி சொல்லுங்கள்? இல்லை, இது விஜய்கிட்ட தாவேகா கிட்ட கேட்க வேண்டிய கேள்விக்கான பதில், சரிங்களா? என்கிட்ட எங்கள் தலைமை கழகத்தில் அவங்க கட்சியோட நிர்வாகத்தை பற்றி கேட்டால் நான் என்ன பதில் சொல்ல முடியும்? அதனால் விஜய் அவர்களை வெகு விரைவில் பத்திரிகையாளர்கள் இது மாதிரி ஒரு ப்ரெஸ் மீட்டுக்கு வர சொல்லி கூப்பிடுங்க. அந்த ப்ரெஸ் மீட்டில் வச்சு நீங்கள் இந்த கேள்வியை விஜய் அவர்களிடம் கேட்கணும். அதுக்கான பதில் அவரிடம் நீங்கள் வாங்கிக் கொள்ளணும்.
யாருக்குமா? அது எங்கள் கட்சி முடிவெடுக்கும். அது எப்போ அறிவிக்கிறோமோ அது உங்களுக்கு நாங்கள் அதிகாரப்பூர்வமாக அப்போ அறிவிப்போம். இப்போ தான் நான் சொன்னேனே, செயற்குழு பொதுக்குழு ஏப்ரல் மாதம் தருமபுரி மாவட்டத்தில் நடத்த இருக்கிறோம். விஜய் பிரபாகருக்கு மட்டும் கிடையாது, பல்வேறு முக்கிய பதவிகள் அன்னைக்கு அறிவிக்கப்படும் அப்படிங்கிறத முதல்ல உங்களுக்கு சொல்லிட்டேன். அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டீங்க, ஒரு ஏப்ரல் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இல்லை, அது எங்கள் கட்சியினுடைய விஷயம். எங்களுக்கு இப்போ எங்கள் கட்சிக்குள்ளே நடக்கிற விஷயம். இப்போ சில இடங்களில் ஒரு மாவட்டத்தை 2ஆக பிரிக்கணும், ஒரு சில மாவட்டங்களில் சரியாக பணியாற்றாதவர்கள் இப்படியெல்லாம் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி அடுத்த கட்ட 1 இயரில் எங்கள் தேர்தலை நாங்கள் சந்திக்க இருக்கும் பொழுது எங்கள் மாவட்ட கழக செயலாளர்களுக்குள்ளே நாங்கள் செய்ய போகும் மாற்றம் நிச்சயமாக. ஏன்னா இனி வருங்கால இளைஞர்கள் தான், அதில் மாற்று கருத்தே கிடையாது. அதனால் எடுத்தவுடனே உதயாநிதி கிடைச்ச மாதிரி துணை முதல்வர் உடனே கிடைச்சிருமான்னு நினைக்காதீங்க. கொடுப்போம் இளைஞர்களுக்கு. அவங்களும் அனுமதி ஒவ்வொரு லெவலில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி வர தான் அவங்களுக்கான இந்த மாவட்ட செயலாளர் பதவி அவங்களுக்கு கிடைக்கும். அதனால் எடுத்தவுடனே அவங்களுக்கு கிடைக்குமான்றது கேள்விக்குறி. ஆனால் இளைஞர்களுக்கு உரிய அங்கீகாரம் தரப்படும், அவங்களுக்கு உரிய பதவிகள் வழங்கப்படும். இன்னும் 1 வருஷம் இருக்குங்க. அதனால் நீங்கள் கேட்குற கேள்விக்கு இன்றைக்கே நான் அது பதில் சொல்லிட முடியாது. நிச்சயமாக இன்னும் இப்போ ஃபெப்ரவரியில் இருக்கோம். அடுத்த ஃபெப்ரவரிக்குள்ளே நீங்கள் கேட்குற கேள்விக்கு நிச்சயமாக பதில் கிடச்சிரும். நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும் அதுக்கான பதில் நான் சொல்கிறதுக்கு. நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய ஒரு ஆரோக்கியமான கூட்டணி அமையும். அந்த கூட்டணி நிச்சயம் 2026இல் ஆட்சி அமைக்கும் என்று நான் உறுதியோட நம்பிக்கையோடு சொல்கிறேன். நிச்சயம் அது நடக்கும் என்பதை நான் சொல்கிறேன். இங்கே ஃபோட்டோ ஷூட் ஆட்சி தாங்க நடந்துக்கிட்டு இருக்கு. இங்கே எல்லாமே என்ன ஃபோட்டோ ஷூட். அங்கே உட்காருறது, ஒரு துண்டை போட்டு உட்கார வச்சுட்டா எல்லாருமே திமுகவில் இணைஞ்சிட்டாங்க, மாற்றுக் கட்சியிலேருந்து இணைஞ்சிட்டாங்க. அதில் உண்மையிலே எடுத்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் மாற்றுக் கட்சியிலேருந்து இணைஞ்சிருக்காங்கன்னு தெரியும். நான் இதுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. உட்காராங்களே அவங்கக்கிட்டே நீங்கள் இன்றைக்கி யூடியூப்லேயே வந்துக்கிட்டு இருக்கு, பேட்டி எடுக்கிறாங்க. என்னன்னே தெரிலப்பா, வாங்கன்னு கூப்பிட்டாங்க, காசு இப்போ சாப்பாடு கொடுன்னு நாங்கள் வந்தோம், மாற்றுக் கட்சியிலேருந்து இணைஞ்சோன்னு சொன்னாங்க. நாங்கள்லாம் திமுககாரங்க தான், ஆனாலும் உட்கார சொன்னாங்க, உட்காந்தோம் அப்படின்னு வந்தவங்களே பேட்டி கொடுத்ததை யூடியூப்பில் நீங்கள் எப்படி பார்த்தீங்களோ அது மாதிரி நானும் பார்த்தேன். அதனால் எல்லாமே உண்மை கிடையாது, சரிங்களா? காதால் கேட்பதும் போய், கண்ணால் பார்ப்பதும் போய், தீர விசாரிப்பதே மெய். அதனால் எல்லாமே இங்கே பார்க்குறதெல்லாம் உண்மை. ஆல் த கிளிட்டர்ஸ் ஆர் நாட் கோல்ட். அதனால் இங்கே போலியும் இருக்குது, உண்மையும் இருக்குது. அதனால் இதை ஆராயாமல் எந்த பதிலும் நம்ம சொல்லக்கூடாது. அவங்க கட்சின்னு மட்டும் நான் சொல்கிறேன், ஜென்ரலாக நான் சொல்கிறேங்க. இது ஜென்ரலாக நான் சொல்கிறேன். அப்படி பார்த்தா சீமான் நல்ல பதில் சொல்லியிருக்காரு. என்ன செய்கிறது, திமுகவையும் சேர்த்து நாங்கள் தான் வளர்க்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. இதை விட ஒரு பதில் தேவையா? அது தவறான ஒரு விஷயம். எத்தனை பேர் உண்மையான அங்கே போய் சேர்ந்தாங்கன்னு உங்களால் குறிப்பிட்டு சொல்ல முடியுமா? அதுதான் சொல்ல. அதனால் இதில் உண்மை விசாரித்தா தான் உண்மை தெரியும். இல்லை, அரசு ஊழியர்களுக்கு ஓய்வூதியம், மின்சாரத்துறையில் இருக்கிறவங்க, போக்குவரத்து துறையில் இருக்கிறவங்க எல்லா ஆர்ப்பாட்டத்துக்கும் முதல்ல போய் கலந்துக்கிறது இன்றைக்கி நானாக தான் இருக்கேன். ஆசிரியர்களாகட்டும், மின்சாரத்துறை, போக்குவரத்து துறை, எதுவாக இருந்தாலும் அவங்க உரிமையை அவங்க கேட்குறாங்க. அந்த உரிமைகளை தரணும். அது மட்டும் இல்லை, தொடர்ந்து மீனவர்கள் கைது செய்யப்படுவதை தேமுதிக வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம். துப்பாக்கியால் சுட்டு மீனவர்களை பிடிக்கின்ற அதிகாரம் யாருக்கும் கிடையாது. எனவே நிச்சயமாக தமிழக அரசும் மத்திய அரசும் இதை கச்சத்தீவை உடனடியாக மீட்டெடுத்து மீனவர்களுக்கு உரிய பாதுகாப்பை தரணும். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி கேப்டனுக்கு இலங்கையில் தமிழர்கள் தேர் ஒன்று செஞ்சுருக்காங்க. ப்ரெஸ் மீட்டில் உங்கள் முன்னாடி நான் சொல்கிறேன். ஒட்டுமொத்த இலங்கையில் இருக்கின்ற தமிழர்கள் கேப்டன் மேலே இருக்கின்ற அன்பு பாசத்தால் ஒரு மிகப்பெரிய கலை வடிவத்தோடு ஒரு தேரை அமைச்சிருக்காங்க. இந்த மாத கடைசியில் தலைமை கழகத்திற்கு அந்த தேரை அவர்களை கொண்டு தர இருக்கிறார்கள். அன்றைக்கு பத்திரிகையாளர்களாக இவங்க எல்லாரையும் நாங்கள் அழைப்போம். அந்த தேரை செய்த இலங்கை வாழ் மக்களுக்கு தேமுதிக சார்பாக எங்களுடைய பணிவான நன்றிகளை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய இன்றைக்கி மாவட்ட செயலாளர் மீட்டிங்கில் ஒட்டுமொத்த மாவட்ட செயலாளர்கள் கேட்டுக்கொண்டது இணங்க உடனடியாக கேப்டன் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என்ற தீர்மானத்தை நாங்கள் இன்றைக்கி ஒட்டுமொத்த மாவட்ட செயலாளர்கள் சொல்லியிருக்காங்க.
உறுதியாக இதை மத்திய மாநில அரசுக்கிட்ட நாங்கள் அதை கேட்போம். அந்த உரிமை எங்களுக்கு இருக்குது. ஏன்னா இன்றைக்கி தமிழ்நாடில், இந்தியாவில் உலக தமிழர்கள் ஒட்டுமொத்தமாக ஏற்றுக்கொண்ட ஒரு தலைவராக கேப்டன் அவர்கள் இருக்காங்க. எனவே அந்த பாரத ரத்னா அப்படின்ற அவார்டுக்கு உரியவர் கேப்டன். அதனால் அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு இருக்கிறது. தமிழ்நாடு அரசுக்கிட்டையும் பொதுவாக இங்கே நாங்கள் கேப்டனுக்கு கோவில் வச்சுட்டோம், ஒரு பொது இடத்துல மணி மண்டபம் அமைத்து தர வேண்டும் என்று தமிழக அரசுக்கிட்டையும் ஒரு கோரிக்கையை எங்கள் மாவட்ட கழக செயலாளர்கள் வைக்க சொல்லி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு இருக்கிறது. அதே போல் இங்கே இருக்கிற பாலத்திற்கு கேப்டன் பாலம் என்று அறிவிக்கப்படும் என்று முதல்வர் அன்றைக்கே சொன்னார். இன்றைக்கு வரைக்கும் அறிவிக்கலை, அதுவும் வெகு விரைவில் அறிவிக்கணும். மணிமண்டபம் எங்கு வருகிறது என்பதையும் முதல்வர் அவர்கள் அறிவிக்க வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் நாங்கள் எங்கள் தீர்மானமாக நிறைவேற்றியிருக்காங்க. குரு பூஜைக்கு நேரடியாக எங்கள் தலைமையிலிருந்து பார்சாதி, சுதீஷ் எல்லாரும் போய் கேட்கும்போதே முதல்வர்கிட்ட ஞாபகப்படுத்தினாங்க. அதற்கு அவர் ஆலோசனையில் இருக்கிறது, வெகு விரைவில் சொல்கிறேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்கார். இதனால் இனியும் காலதாமதம் செய்யாமல் ஒரு பொது இடத்தில் கேப்டனுக்கு மணி மண்டபமும் இது கேப்டன் பாலமும் தமிழக அரசும் மத்திய அரசு பாரத ரத்னா விருது கேப்டனுக்கு தரணும் சொல்லி இன்றைக்கி தேமுதிக சார்பாக நாங்கள் தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறோம் என்பதை உங்களுக்கு நான் சொல்கிறேன். வருகின்ற 25ஆம் தேதி 12ஆம் தேதி 25ஆம் ஆண்டு சில்வர் ஜூப்ளி இயர் ஃபார் த கொடி நாள். அந்த கொடி நாள் அன்றைக்கு பத்திரிகையாளர்களாக உங்களுக்கு அழைப்பு வைப்போம். அன்றைக்கி பல்வேறு அறிவிப்புகள் இருக்கிறது. தமிழ்நாடு முழுக்க இந்த சில்வர் ஜூப்ளி இயரை எங்கள் மாவட்ட கழக செயலாளர்கள் கீழே கிராமங்கள் வரைக்கும் பட்டி தொட்டி எங்கும் பட்டொளி வீச பறக்க செய்ய அந்த நாளை இயன்றதை செய்வோம் இல்லாதவர்க்கே என்று கூறி நலத்திட்ட உதவிகள், இனிப்புகள் வழங்கி அந்த சில்வர் ஜூப்ளி இயரை சிறப்பாக இந்த வருடம் கொண்டாட இருக்கிறோம். அன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க பொதுக்கூட்டங்களும் நாங்கள் நடத்த இருக்கிறோம் என்பதையும் இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகே. துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.